வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும், அதுவும் இரவுல மட்டுமே பூக்கக்கூடிய பிரம்ம கமல பூக்கள் போடிநாயக்கனூர்ல பூத்து குலுங்குது. இத பொதுமக்கள் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு வராங்க. இமயமலை பகுதியில கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற சிவாலயங்கள்ல சிவனுக்கு உகந்த பூக்களா இந்த பூக்கள் படைக்கப்பட்டுட்டு வருது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் குலாளர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரு தன்னுடைய வீட்டுல பிரம்ம கமல பூச்செடிய வளர்த்துட்டு வராரு. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த செடியில பூ பூக்கும். அதுவும் இரவு நேரத்துல மட்டும்தான் பூக்குமா, பகல் நேரத்துல இது வாடிடுமா. அப்படிப்பட்ட இந்த பிரம்ம கமல பூக்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நிஷாகந்தி மலர்கள் இவருடைய வீட்டுல பூத்து குலுங்கிருக்கு. ஒரே செடியில 15க்கும் மேற்பட்ட பூக்கள் பூத்து குலுங்கினத அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு போறாங்க. இந்த வகை பிரம்ம கமல பூக்கள் அப்படின்றது இமயமலையினுடைய பனிப்படர்ந்த சூழல்ல தான் அதிகமா பூத்து குலுங்குமாம். இதை எல்லா இடங்கள்லயுமே வளர்த்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. பிரம்மனுடைய நாபி கமலத்திலிருந்து உருவான பூ அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த பூக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறதாகவும், மேலும் பூனுடைய உள்பகுதியில பாத்தீங்கன்னா பல நாகங்கள் இருக்கிற மாதிரியும் பிரம்மன் அமர்ந்திருக்கிற மாதிரியுமான காட்சிகள் இருக்கிறதாகவும் கூறப்படுது. கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற சிவாலயங்கள்ல சிவனுக்கு உகந்த பூவா இது படைக்கப்பட்டுட்டு வரதாகவும் கூறப்படுது. வருஷத்துக்கு ஒரு தடவை இரவுல மட்டும் பூக்கக்கூடிய இந்த பூ இப்ப பூத்திருக்கு. இத பொதுமக்கள் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு போறாங்க.